டியோப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை காணவில்லை என்று கதறும் பெற்றோர். விசாரணைகள் தீவிரம். களுத்துறை பண்டாரகம பிரதேசத்தில் 21 வயது மதிக்கத்தக்க தங்களுடைய மகனை காணவில்லை என்று பெற்றோர்கள் கதறி அழுது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள சம்பவம் தொடர்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் தெரிவிக்கையில், குறித்த இளைஞர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் திகதியன்று தன்னுடைய வீட்டில் பெற்றோருடனும் தன்னுடைய சகோதரர்களுடனும் இரவு நேர உணவை சாப்பிட்டதன் பின்னதாக உறங்குவதற்காக தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தனி அறைக்கு சென்று உறங்குவதாக கூறிவிட்டு சென்றதாகவும் இதன் பின்னதாக மறுநாள் காலை 25ஆம் திகதி அன்று அதிகாலை 4:30 மணியளவில் குறித்த இளைஞருடைய தாய் சமைப்பதற்காக சமையல் அறைக்கு சென்ற வேளை அவருடைய அறையின் கதவுகள் திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் தன்னுடைய வீட்டில் இருந்தவர்களுக்கும் தெரியப்படுத்திய பொழுது தன்னுடைய மகனை காணவில்லை என்று பதறி அடித்த தாயார் உடனடியாக பிரதேச வாசிகளிடம் இந்த சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார். இவ்வாறுதான் தன்னுடைய மகன் இரவு நேரம் உறக்கத்திற்கு சென்ற பொழுது மறுநாள் காலை எழுந்து பார்த்த பொழுது அவரை காணவில்லை என்று பிரதேசவாசிகளுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அனைவரும் ஒன்று கூடி குறித்த இளைஞரை தேடி வந்திருந்த பொழுதும் உடனடியாக குடும்ப உறுப்பினர்கள் போலீசாருக்கு முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மில்லனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தற்போது அதிகமாக பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அதிகளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகின்றது. இதனால் மக்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். குறிப்பாக பாதைகள் தடைப்படுகின்றது. அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு பெரும் சிரமத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள். இந்த சம்பவத்தில் இலங்கையில் உள்ள மாவட்டங்களில் பல பகுதிகள் இவ்வாறு சேதமடைந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் செயற்படுத்தி வந்தாலும் குறிப்பிட்ட சில பகுதி என்றால் விரைந்து செயற்பட முடியும். ஆனால் எல்லா பகுதியிலுமே இதே நிலைமையாக இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு தொடர்பாக அதிகாரிகளும் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே இப்பொழுது வெள்ளப்பெருக்கினால் ஏதாவது சிரமம் ஏற்படின் உடனடியாக அவசர அழைப்பு ஒன்றினை மேற்கொள்ள முடியும் என்று இப்படி இந்த குறித்த இளைஞர் காணாமல் போயிருக்கின்றார். இவர் தன்னுடைய அறையில் இருந்து வெளியே சென்று வேறு எங்காவது மாட்டிக்கொண்டுள்ளாரா என்பது தொடர்பிலும் தங்களுடைய மகனை காணவில்லை என்று பதறி அடிக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய மகனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று காவல் நிலையத்தில் முறைப்பாட்டினை செய்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் எதுவும் தெரியவில்லை. குறித்த இளைஞர் காணாமல் போய் 4 நாட்கள் ஆகிவிட்டது. எந்த விதமான பதிலும் பெற்றோர்களுக்கும் சென்று சேரவில்லை. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் தீவிரமாக மில்லனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.